மிக முக்கியமாக நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு காட்சியை பார்க்க முடிஞ்சது தௌஃபிக். விழா மேடைக்கு எதிராக பல்வேறு இருக்கைகள், குறிப்பா அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மூத்த நிர்வாகிகள் அமரக்கூடிய வகையில இருக்கைகளை போட்டிருக்காங்க. அதுல 2 இருக்கைகள், ஒரு ஆளுயர இருக்கை 2 போடப்பட்டது. வழக்கமா முதலமைச்சருக்கு மட்டும்தான் அது போன்ற இருக்கைகள் வழக்கமாக திமுகவில் வந்து போடப்படும். ஆனால் இந்த ஆண்டு 2 இருக்கைகள், இந்த 2 இருக்கையில் மற்றொரு இருக்கை யாருக்கு என்ற ஒரு கேள்வி இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில பரவலாகவே பேசப்பட்டு வருது. ஏன்னா துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கப்படுவார் என்ற ஒரு தகவல் தொடர்ச்சியாகவே திமுக வட்டத்தில் பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில இன்றைய நிகழ்வுல மேடையில கூட நம்மளால இங்கிருந்து பார்க்க முடியுது. ஒரு புறம் மேடையுடைய வலதுபுறம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய ஆளுயர படமும், அதே போல மற்றொரு புறம் விளையாட்டுத்துறை அமைச்சரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலினுடைய உருவப்படமும் தான் அமைஞ்சிருக்கு மேடையிலேயே. இந்த ஆளுரை இருக்கையில உதயநிதி ஸ்டாலின் அமர வைக்கப்படுவாரா அல்லது வேறு யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள், நிர்வாகிகள் மத்தியில் எழுந்திருக்கு. அதை நம்மளால பார்க்க முடியுது.